இல்ல ஒண்ணு வேண்டாம். விக்ன விநாயகமூர்த்திக்கு நம பார்வதி பதயே ஹர மகாதேவ. जानकीकान्तस्मरणं जय जय राम राम. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. सद्गुरुस्वामिनः जय. आञ्जनेयस्वामिनः जय. सदा बालरूपापि विघ्नाद्रिहन्त्रि महादन्ति वक्त्रापि पञ्चास्य मान्या विधीन्द्रादिमृग्या गणेशाभिधाने विधत्तां श्रियं कापि कल्याणमूर्तिः. नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नमः शिवाभ्यां नवयौवनाभ्यां परस्पराश्लिष्टवपुर्धराभ्यां नगेन्द्रकन्या वृषकेतनाभ्यां नमो नमः शङ्करपार्वतीभ्यां. शब्दब्रह्ममयी चराचरमयी ज्योतिर्मयी वाङ्मयी नित्यानन्दमयी निरञ्जनमयी तत्त्वन्मयी चिन्मयी तत्त्वातीतमयी परात्परमयी मायामयी श्रीमयी सर्वैश्वर्यमयी सदाशिवमयी मां पाहि वीणाम्बिके. श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं. त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं. बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्. ओं श्री सांब परमेश्वरादि सकल देवताभ्यो नमः. इष्ट देवताभ्यो नमः. कुलदेवताभ्यो नमः. वेदे ब्रह्मसमः तदंग निचये गर्गोपमः तत्कथा तात्पर्यार्थ निवेचने गुरुसमः तत्कर्म संकीर्तने आसीत् जैमिनिरेव सूत्रेव च सूत्र निचयस्य अर्थोपसंवर्णने व्यासेनैव समा शशंकर गुरुः जेजीयतां मानसे. शंकर शंकर साक्षात् கைலாசவாசியான பரமேஸ்வரனே ஆதிசங்கராக அவதாரம் பண்ணினதான புண்ணிய தினம் இன்றைய தினம். வைதிகமான சனாதனமான மதம் நம்மளோடது, அனாதியானது. இதுக்கு பெயர்லாம் கிடையாது. பெயர்லாம் கிடையாதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, வேற முதல்ல தோன்றினது இது. முதல்ல தோன்றினது வேற எதுவுமே கிடையாது. 4-5 பத்மநாபன் இருந்தா தானே ஏ பத்மநாபன் பி பத்மநாபன் சொல்லணும்.
ஒரே பத்மநாபன் தான்னா பத்மநாபன் தான். அது மாதிரி ஒரே மதம், வைதீகமான மதம் தான். பின்னாடி நாளடைவுல பல வகையான இந்த மதங்களுக்கு பிளஸ் மைனஸ் கலந்ததுதான் சிருஷ்டியே. அதுல இந்த மதத்திலேயே தாமச ராஜச குணத்தை உடையவா அசுரர்களாகவும் ராட்சசர்களாகவும் இருந்து தான் ஒரு பெரிய பதவிக்கு வரணும்னு தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணினவாளை ஹிம்சை பண்ணினது அது ஒரு கதை. ஆனா ஆச்சாரியாருடைய அவதார காலத்துல இருந்த விஷயம் என்னன்னா, இந்த மதத்திலேந்தே ஏகதேசம் ஒரு அனுஷ்டானத்தையோ ஒரு தத்துவத்தையோ எடுத்துண்டு ஆச்சாரத்தையோ எடுத்துண்டு மற்ற விஷயங்கள், இதே மதத்துல உள்ள மற்ற விஷயங்களை நிந்திக்கிற மாதிரி பல மதங்கள் கிளம்பினது. அவளுடைய அனுஷ்டானம் ஆச்சாரங்கள்லாம் பார்த்தா நம்மளோடதுதான், சித்தாந்தத்தை பார்த்தா நமக்கு எதிரா இருக்கும். இது ஒரு விசித்திரமான விஷயம். இன்னைக்கு உலகத்துல எத்தனை மதம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆதிசங்கரர் காலத்துல 72 மதத்தை ஆச்சாரியால் கண்டனம் பண்ணினால்னு இருக்கு. பாஷண்ட மதங்கள் 72 மதம், 1 2 கிடையாது. என்ன காரணத்துக்காக கண்டனம் பண்றார் அப்படின்னு சொன்னா, தப்பான வழியை காமிச்சதுனால, சாஸ்திரத்தை நிந்திச்சதுனால. இப்ப வேதம் அப்படிங்கிறது மாதா, வேதம்ங்கிறது சாஸ்திரம். பிதாவான பரமாத்மாவை அதுதான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறது. இந்த மதங்கள்லாம் எப்படி நம்மளை அட்டாக் பண்ணினது அப்படின்னா, இந்த வேதத்துல நிறைய கர்மா விதிக்கிறது. பொதுவா ஹிந்து மதமே பிரச்சாரம் கிடையாது, பிரச்சாரத்துல ஹிந்து மதம் கிடையாது. ட்ரஸ்ட் வச்சு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கறதுல எல்லாம் இந்து மதம் கிடையாது. இது அனுஷ்டான பூர்வமானது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் அப்படித்தானே, இது ஒரு லைஃப் ஸ்டைல். இத ஒத்தர் செய்யற பரியந்தம் இந்த மதம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஒத்தர் கூட அனுஷ்டானம் பண்ணாம 1000 பேர் உட்கார்ந்து பேசினதுனால இந்த மதம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மதத்தோட ஸ்வரூபமே அனுஷ்டானமா இருக்கிறதுனால, கடைபிடித்தலா இருக்கிறதுனால. கடைபிடித்தல் எப்போதுமே கஷ்டம், சொல்லுதல் யாருக்கும் எளிய, அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் அப்படிங்கிறார். இன்னைக்கே பாருங்க, அட்வைஸ் 1000 பேர் பண்ணுவா, அதுபடி யாரும் நடந்துக்க மாட்டான். புறத்தியாருக்கு உபதேசம் பண்றதே வக்கணையா பண்ணுவா, தான் அதை செய்வாளா அப்படின்னு கேட்டா. இந்த பிரச்சனையே என்னன்னா, நீங்க செய்யாம இன்னொருத்தருக்கு சொல்லும் போதுதான் எரிச்சலே வரும். ஒரு அப்பாவே குழந்தைய கூப்பிட்டு சந்தியாதனம் பண்ணுன்னா, அப்பா சந்தியாதனம் பண்ணிட்டு பண்ணினா குழந்தை பண்ணும். இவன் பண்ணாம சொன்னான்னா நீ பண்ணியான்னு கேட்கும். 2 நாள் ஆச்சுன்னா நாம பண்ணினா சொல்லவே வேண்டாம். பழைய காலத்துல தாத்தா பூஜை பண்ணுவார், சந்தியாதனம் பண்ணுவார், ஏதோ ஒரு காரியம் பண்ணுவார். கூட்டு குடும்பமா இருக்கிறதே குழந்தை எல்லாம் பார்த்தேன்னா தாத்தா பாட்டி பண்றத பண்ணிட்டே இருக்கும். பாட்டி பின்னாடியே போயிட்டு இருக்கும், தாத்தா பின்னாடியே போயிட்டு இருக்கும். 1.5 வயசு 2 வயசு பையன் தாத்தா மாதிரியே பஞ்சபாத்திரத்தை வச்சு உருட்டின்னு இருப்பான். விபூதி எட்டு விடுமா தாத்தாட்ட, நானும் சந்தியாதனம் பண்றேன்மா. பூனல் போட்டா, அந்த காலத்துல கள்ள பூனல், இப்ப எல்லாமே கள்ள பூனல் தான், அது வேற விஷயம். அந்த காலத்துல கள்ள பூனல்னு ஒண்ணு உண்டு தெரியுமா? இந்த குழந்தைகள் ஆவணி ஆவட்ட தண்ணிக்கு அதையும் போட்டுக்கும், இதுல பொம்மநாட்டி குழந்தையும் போட்டுக்கும். இப்படி ஒரு வழியா வாழ்ந்து காண்பிக்கிற மதம் நம்மளோட.
இது அனுஷ்டானமா இருக்கிறதுனால செய்யறது எப்போதுமே சிரமம் தானே. மற்ற மதங்கள்லாம் நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம்ங்க. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னைக்கு முந்தி காலத்துல யார் வந்தாலும் ஆத்துக்கு வாங்கோ, நான் சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுவா. இப்ப சாப்பிட வாங்கோன்னு கூப்பிடுறவாளதான் பிடிச்சிருக்கு நமக்கு. நம்ம சாப்பிட வாங்கோன்னு யாரையும் சொல்றது இல்லை. அது எவ்வளவு பெரிய பணக்காரால இருந்தாலும் சாப்பாடு போட்டேன்னா சௌக்கியமா இருக்கு. இல்லாம இல்ல, அலுப்பு, அலுப்பு, சோம்பேறித்தனம், அலுப்பு. ஒரு காலத்துல இத ஒரு தபஸா ஒரு இன்வால்மெண்டோட செஞ்ச காலம் ஒண்ணு உண்டு. நம்மளோட ஒரு வாழ்க்கை முறையிலேயே எத்தனை பேர் வேணாலும் இப்ப எல்லாம் எத்தனை பேர் வர கேட்டரிங்கார மாதிரி கேட்கிறா, எத்தனை பேர் வர பொருள் என்ன. அந்த காலத்துல அப்படி கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் வாங்குவோம்பா. ஏன்னா செய்யறதுனால. அப்ப செய்யறது சிரமமா இருக்கிறதுனால பௌத்த மதம் ஜெயின மதங்கள்லாம் என்ன பண்றது, அஹிம்சா பரமோ தர்மஹா அப்படின்னு மொட்டையை அடிச்சிருந்து அம்மனமா நின்றுட்டு உட்கார்ந்த இடத்துலயே இருந்தா போதும், ஒரு காரியமும் செய்ய வேண்டாம். சிரௌதம் கிடையாது, ஸ்மார்த்தம் கிடையாது, தேவதா ஆராதனம் கிடையாது, பித்ரு யஜ்ஞம் கிடையாது, தேவ யஜ்ஞம் கிடையாது, மனுஷ யஜ்ஞம் கிடையாது, பூத யஜ்ஞம் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப சௌரியமா இருக்கு. நமக்கு இந்த வருஷத்துல ஒரு நாள் சிரார்த்தம் பண்றது எவ்வளவு சிரமமா இருக்கு. அது கூட போய் எங்கேயாவது பண்ணிட்டு வந்துருந்தா இப்ப அதுவும் போய் இடத்துல 4 பேருக்கு சாப்பாடு போட்டு வந்தா தேவலாம் அப்படின்னு பணத்தை கட்டிட்டு வந்துடுறோம். பணத்தை கட்டினதுனால சிரார்த்தம் பண்ணதா ஆகாது, அது வேற விஷயம். சாஸ்திர ரீதியா நீங்க 4 பேருக்கு சாப்பாடு போட்ட புண்ணியமே தவிர சிரார்த்தத்தை விட்ட பாபமும் உண்டு. அதுல சிரார்த்தத்தை சிரார்த்தமா தான் பண்ணியாகணும். இந்த மதங்கள்லாம் நம்மள பேடியா பண்ணுது. அதான் அடிப்படை விஷயம். ஒரு கம்பீரமான தேசம் இந்த பாரத தேசம். ஒரு பய உள்ள வரமாட்டான், பயப்படுவான். அலெக்சாண்டரே அப்படியே போனோம், இந்த பக்கம் வரக்கூடாது. அப்படி இருந்த தேசத்தை நாசம் பண்ணதே பௌத்த மதம் ஜெயின மதம் தான். மொட்டை மாடு கொம்பு மாடுன்னு சொல்லுவா கிராமத்துல. இந்த வித்தியாசம் இல்லாம எல்லாரையும் பார்த்து சாதுவாரு சாதுவாருன்னா, நான் சாதுவா இருக்கணும், ஒரு பாகவதர் சாதுவா இருக்கணும், ஒரு சன்னியாசி சாதுவா இருக்கணும், ஒரு சாத்வீக சுவாவத்துல உள்ளவன் சாதுவா இருக்கணுமே தவிர ராஜ சுவாவத்துல உள்ளபடியே நீ சாதுவா இருன்னு சொல்றது அவனோட டியூட்டியை விடுற மாதிரி ஆகும். இப்ப ஒரு காலத்துல போலீஸ்கார கண்டால பயம் இருக்கும், ஸ்கூல் டீச்சரை கண்டா பயம் இருக்கும், நம்மளை யார் சிக்ஷை பண்ணுவாளோ அவளை கண்டா பயம் இருக்கும். இப்ப அவ பயப்படுறா. போலீஸ்காரன் நினைச்சா கொண்டு கொண்டு கோர்ட் பிறந்து நிறுத்திப்படுறான். அவனை வாத்தியார் அடிச்சா பெரிய கேஸா பண்ணிடுறான். அப்ப என்ன ஆகுதுன்னா, சிக்ஷிக்க வேண்டிய ஸ்தானத்துல இந்த வெளிநாட்டுல எல்லாம் போனேன்னா அப்பா அம்மாவே அடிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இல்ல. அப்ப எங்க இருந்து உருப்பிடுன்னு சொல்லுவோம். இந்த ஹிந்து மதம் நமக்கு நிறைய சிக்ஷைகளை பண்றது, கர்மாவை விதிக்கிறது, இதெல்லாம் பண்ணணுமான்னா வித்யாரண்யர் சொன்னால், புண்ணியச பலமிச்சந்தி புண்ணியம் நேச்சந்தி மாணவா, நபாப பலமிச்சந்தி பாபம் குருவந்தி சர்வதா. சௌக்கியமா இருக்கணும்னு நீ நினைக்கிறியோனோ, சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா சௌக்கியத்துக்குள்ள காரியத்தை பண்ணிதான் ஆகும். சாப்பிடணும்னு நினைச்சா சமைச்சாதானே சாப்பிட முடியும், சமைக்காம எப்படி சாப்பிட முடியும்? அது மாதிரி ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும்னு ஆசைப்படுறா, சௌக்கியத்துக்குள்ள காரியத்தை பண்றது இல்லை. கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறா, கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா. ஆனா பாபம் குருவந்தி சர்வதான், 24 மணி நேரமும் பாபத்தை தான் பண்றாங்க. இது மாதிரி இந்த புத்தி வேதளிச்ச சமயத்துலதான் ஆச்சாரியாருடைய அவதாரம். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, மற்ற பகவானுடைய அவதாரம் மாதிரி இதுல ஆயுதங்கள்லாம் கிடையாது. வில்லு, கம்பு, கத்தி, சக்கரம், கதை இதெல்லாம் எதுவுமே கிடையாது. சண்டை கிடையாது, வதம் கிடையாது. ஏன் பரமேஸ்வரனோட நெற்றிக்கண்ணே இதுல கிடையாது. நெற்றிக்கண்ணால ருத்ரனை மன்மதனை எரிச்சானே பகவான், அது மாதிரி சம்மாரமும் கிடையாது. எல்லாம் அனுகிரகம் தான். ஆச்சாரியாலோட அவதாரம் முழுக்க அனுகிரகம். அப்படியே விசதமா வாரி விட்டாள் ஆச்சாரியார். இப்பேற்பட்ட ஆச்சாரியார் தட்சிணாமூர்த்தியா இருந்தவர் ஆதிசங்கரரா வந்தார் அப்படிங்கிறது பிரசித்தமான ஸ்லோகம். இது
சம்போர் மூர்த்தி சரதி புவனே சங்கராச்சாரிய ரூபா அப்படின்னு. இப்படி வந்து ஆச்சாரியால் என்ன பண்ணினார், ஆச்சாரியால் வந்து அவதாரம் பண்ணி என்ன பண்ணினார் அப்படின்னா 3-4 விஷயம் ஆச்சாரியன். நாம இந்த சரித்திரத்தை விட ஒர்க்க தான் பார்க்கணும். முக்கியமா ஹிந்து மதத்திலேயே சில கோளாறுகள் இருந்தது, மற்ற மதத்திலிருந்தும் சில பிராபலங்கள் இருந்தது. ஹிந்து மதத்திலேயே உள்ள பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஹிந்து மதம் ரெண்ட காமிக்கிறது நமக்கு. கர்ம மார்க்கம் ஞான மார்க்கம்னு காண்பிக்கிறது. பக்தி மார்க்கம்னு ஒண்ணு தனியா கிடையாது. பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு தான் சொல்லணும். பக்தி மார்க்கம் இதுக்கு கூட இருக்கக்கூடிய விஷயம். இது பின்னாடி நாம் அதை எடுத்துக்கிறோமே தவிர பக்தி மார்க்கம்னு தனியா கிடையாது. லோகேஸ்மின் விவிதா நிஷ்டாக பகவத்கீதையில பகவான் சொல்றான். 2 வழிதாங்கிறான். ஒண்ணு உள்ள போலாம் அல்லது வெளியில வரலாம். அதான் பண்ண முடியும். 2 வழிதான். பிரவிற்த்தி மார்க்கம் நிவிற்த்தி மார்க்கம். வேதங்கள் எடுத்துட்டா யஜுர்வேதத்தையும் எடுத்துக்கோமே, 82 பார்ட் இருக்காது. அசீதி துவயம்னு சொல்லுவா. 82 பிரஷ்னம். அதுல 80 பிரஷ்னம் கர்ம மார்க்கத்தை பத்தி பேசுறது, 2 பிரஷ்னம் தான் ஞான மார்க்கத்தை பத்தி பேசுறது. இந்த கர்ம மார்க்கத்துல ஈடுபட்டவா எல்லாருமே கர்மாங்கிறதே சௌத கர்மா தான். பொதுவா நாம பண்ற இதெல்லாம் வந்து இப்ப வந்து பெரிய விஷயமா போயிடுது. யஜ்ஞோஹி ஸ்ரேஷ்டதமம் கர்மா அப்படின்னு வேதமே சொல்றது. அந்த யாகம் பண்ணினவாளுக்கு தான் தீட்சிதாள்னு பேரு. நாங்கெல்லாம் அப்படிதான். வெறும் பட்டம் கிடையாது, இது குடும்ப பெயரும் கிடையாது. சோமயாகம்னு ஒரு யாகம் பண்ணணும். சோமயாகமே 7 சோமயாகம் இருக்கு. அக்னிஷ்டோமம், அத்தியக்னிஷ்டோமம், முக்தியம், ஷோடசி, அதிராத்திரம், அப்தோரியாமம், வாஜபேயம் அப்படின்னு 7 சோமயாகம் இருக்கு. 7 பசுபந்தம் இருக்கு. காமிய இஷ்டிகள்லாம் இருக்கு. தரிச பௌர்ணமாச இஷ்டி, அமாவாசை பௌர்ணமாசை. இதுக்கு மறுநாள் பார்த்தேன்னா பஞ்சாங்கத்துல இஷ்டின்னு போட்டிருப்பா. இன்னைக்கு பஞ்சாங்கத்திலயோ கேலண்டர்லயோ அந்த 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 வார்த்தை இருக்கு. அதுக்கு கேலண்டர்காரனுக்கும் அர்த்தம் தெரியாது, படிக்கிறவாளுக்கு அர்த்தம் தெரியாது. தேவதைகளுக்கு பசி எடுக்கிற நாள்னு அர்த்தம் இருக்கு. தஸ்மாதஹரஹர்மனுஷ்யா இஜ்யந்தே அர்த்தமாசே தேவா இஜ்யந்தே மாசி பிதிருப்ய கிரியதே அப்படின்னு வேதம் சொல்றது. மனிதர்களுக்கு அன்றைய தினம் பசி வராது, தினம் பசிக்கும். தேவதைகளுக்கு 15 நாளைக்கு ஒரு தடவை பசி வரும். பிதிருக்களுக்கு 1 மாசத்துக்கு ஒரு தடவை வரும். அதுதான் அமாவாசை தர்ப்பணம் பண்றது. அமாவாசைக்கு அமாவாசை தர்ப்பணம் பண்ணும். மாசபரப்பு தர்ப்பணம் கூட சம்பிரதாயத்துல 12 மாசமும் பண்ணுவா. சில பேர் 4 மாச தர்ப்பணம் பண்ணிட்டு விட்டுருவா. வருஷத்துக்கு 4 விஷு, விஷுன்னு சொல்ற மத்தியில 4 விஷு. அது சைத்திர விஷு, ஆஷாட விஷு, துலா விஷு, மகர விஷு. 4 தான். அது எல்லாமும் கணக்கு உண்டு, அதுக்கெல்லாம் காரணம் உண்டு. நம்ம சொல்ல வந்த சப்ஜெக்ட் அது இல்லை, அதனால அதுக்குள்ள நான் போடல. 15 நாளைக்கு ஒரு தடவை தேவதைகளுக்கு பசி வரும் பத்தியில. அன்னைக்கு வந்து உபாசன ரீதியா பண்றதா இருந்தா ஸ்தாலி பாக்கம்னு பண்ணும். ஸ்ரௌத ரீதியா பண்றதா இருந்தா இஷ்டின்னு பேரு. அமாவாசை இன்னைக்கு பண்ற இஷ்டிக்கு, அமாவாசைக்கு மறுநாள் பண்ற இஷ்டிக்கு தரிச இஷ்டின்னு பேரு. பௌர்ணமாசிக்கு மறுநாள் பண்றதுக்கு பௌர்ணமாச இஷ்டின்னு பேரு. இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த யஜ்ஞத்துக்கு பலன் உண்டு. எந்த காரியம் பண்ணினாலும் ஒன்னொன்னுக்கும் ஒரு பலன் உண்டு. ஆனா அது லோகக்ஷேமத்துக்காக தான் பண்றது. இதுல ஒரு பிராபலம் என்னன்னா, பெருசா கர்மா இருக்கு பாருங்க. எந்த கர்மா நமக்கு சித்த சுத்திய கொடுக்கும்னு சாஸ்திரம் சொல்றதோ அந்த கர்மாவே நமக்கு பந்தகமா அமைஞ்சுடுறது. பலனை அபேட்சிச்சு பண்ணினா இந்த காரியத்தினால இந்த பலன். ஒரு குழந்தை பிறக்கணும்னு வச்சுக்கோங்களேன். குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு தட்டப்பே காமிச்சா புத்திரகாமேஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. பிரஜாகாமஸ்சின்வீதா பிராஜாபத்யோ வா ஏஷோக்னி பிராஜாபத்யா பிரஜா
பிரஜாவான் பவதி அப்படின்னு வேதம் சொல்றது. இந்த இஷ்டியை பண்ணினேன்னா உனக்கு புள்ள பிறந்தது. இன்னும் இந்த இஷ்டியை பண்றோம், குழந்தை பிறந்தது. அப்ப என்ன ஆயிடுறது? நாம பண்ணினதோட இல்லாம நமக்கு வேண்டிய வாழ்க்கெல்லாம் சொல்றோம், குழந்தை வேணும்னா இந்த இஷ்டியை பண்ணு அப்படின்னு வேதம் சொன்னதுதான். அந்த பலனை அடைஞ்ச உடனே இஷ்டி பண்றது கர்மா, பலனை அடையிறது, அதோட பலனை அடையிறது நமக்கு எப்படி படியறது? அதுன்னா வாசனையா படியறது ஹிருதயத்துல. அந்த வாசனையால நாம் திரும்பி ஜென்மாவை எடுக்கும் போது திருப்பி கர்மாவை பண்ணணுங்கிற புத்தி வருது நமக்கு. அடுத்த ஜென்மாவை ஏதோ ஒரு நாளைக்கு திருநெல்வேலி போன சமயத்துல 10 வருஷம் முன்னாடி அல்வா சாப்பிட்டுப்போம். அல்வா இன்னைக்கோ மறைஞ்சு போயிடுத்து, மலமா போயிடுத்தது. இன்னைக்கு திருநெல்வேலி போன உடனே அல்வாங்கிற ஞாபகம் வருது நமக்கு. ஏன்னா அன்னைக்கு சாப்பிட்ட அந்த அந்த அல்வா மறைஞ்சு போனாலும் அந்த அனுபவம் மறைஞ்சு போகல நமக்கு. அது ஹிருதயத்துல எங்கேயோ ஒரு மூலையில இருக்கு. ஒரு சின்ன அல்வாவை சொன்னேன், இது மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை காரியம் பண்றோம், இதெல்லாம் ஓரத்துலவே விதை மாதிரி அமையாது. அப்ப என்ன ஆகுதுன்னா இதுதான் ஜென்மாவுக்கு காரணமா அமையாது. இதே கர்மாவை பலனை அபேட்சிக்காம ஈஸ்வர பிரீத்திகரமா நம்ம பெரியவா அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்கா நமக்கு. பரமேஸ்வர பிரீத்தி அர்த்தம் அப்படின்னு தான் எதை ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கணும். பகவதாஜ்ஞா ஸ்ரீமன் நாராயண பிரீத்தி அர்த்தம்னு வைஷ்ணவா சொல்லுவா. அப்படிதான் பண்ணணும்னு சொல்றா. நாம என்ன அப்படியா பண்றோம்? சொல்றதுதான் அந்த வார்த்தை, ஒரு ஒப்புக்குதான் அந்த வார்த்தை. நாளடைவுல ரொம்ப தீவிரமா போய் அந்த பகவானையும் மறந்து ஞானத்தையும் அபேட்சிக்காம பக்தியையும் உதாசீனம் பண்ணிட்டு கர்மாவை மட்டும் புடிச்சிருந்த மண்டல மிஸ்ராதி கோஷ்டிகள் ஒண்ணு. இது ஒரு பக்கம். பக்தி அப்படிங்கிறது சாதனம் இல்லைன்னாலும் கர்ம மார்க்கத்திலேயே ஒரு பிரிவு தான். ஞான சம்பாதனத்துக்கு பகிரங்க சாதனம் கர்மா, அந்தரங்க சாதனம் பக்தி. பக்தி இல்லைன்னா ஞானம் சித்திக்காது, சித்த சுத்தி வராது, வைராக்கியம் முதல்ல வரணும். முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. பக்தியோட லட்சணம் என்ன தெரியுமோ? பகவான்கிட்ட பிரேம வர 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 உலகத்துல உள்ள பிரியம் குறையணும். இந்த உலகத்துல உள்ள பிரியம் பாஞ்சு பாஞ்சு விருத்தியாச்சுன்னா உங்களுக்கு பக்தி வந்ததாவே அர்த்தம் கிடையாது. நீங்க பண்றது பக்தியே கிடையாது, வியாபாரம். இந்த கோவிலுக்கு வர்றதே சாரதாம்பால தரிசனம் பண்றதே அம்பால தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற அன்புனால இல்ல, வேற ஏதோ ஒண்ணு தேவைக்காக வர. எனக்கு அது வேணும் இது வேணும். அப்ப அது வேணும்னா வருவேன், வேண்டாம்னா வரமாட்டேல. இல்ல அது கிடைச்சுட்டுனா வரமாட்டேல. இந்த லௌகீகமான வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நீங்க இந்த கோவிலுக்கு வரலைன்னாலும் கிடைக்கும். நாய் நரியெல்லாம் வாழலையா இந்த உலகத்துல? அதெல்லாம் சாப்பிடலையா? அதெல்லாம் என்ன படிச்சா படிச்சிருக்கு? அதுக்கெல்லாம் ஜீவனம் பண்ணலையா? நமக்கு ஒரு ஒரு பிரியத்துக்காக அப்படி சொல்றது. இந்த குழந்தைகள் மருந்து சாப்பிடாது. மருந்து கசக்கும் வேண்டாம்னு சொல்லும். அம்மா சொல்லுவா, நீ ஒழுங்கா சாப்பிட்டேன்னா உனக்கு பிஸ்கட் தருவேன். உடனே பிஸ்கட்டுக்காக அந்த மருந்தை சாப்பிட்டுடும். சாப்பிட்டுட்டு வாசல்ல வந்து விளையாடுற குழந்தைகள்கிட்ட சொல்லும், நான் எங்க அம்மா சொன்னபடி மருந்து சாப்பிட்டேன், பத்தியா பிஸ்கட் கொடுத்துருக்கா எங்க அம்மா அப்படின்னு சொல்லும். அந்த குழந்தையோட மனோபாவம் மருந்து சாப்பிட்டா பிஸ்கட் கிடைக்குங்கிறது. அது மாதிரி நாமும் இருக்கும். கோவிலுக்கு போனா குழந்தை பிறக்கும், கல்யாணம் ஆகும், வீடு கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். குழந்தை அப்படியே இருந்துட்டே இருக்கிறதா? குழந்தையா இருக்கிறத ஆரம்பிக்கிறதே வேணா அவனை உள்ள வரவழிக்கிறதுக்கு பிஸ்கட் கொடுக்கும். சொல்ல போனா இந்த மருந்தே இந்த பிஸ்கட் சாப்பிட்டதுக்கு தான். பிஸ்கட் சாப்பிட்டு வந்த வியாதிக்கு தான் மருந்தே. அது மாதிரி கர்மாவினால வந்த அழுக்க போக்குறதுக்கு தான் கர்மாவே. இது ஒரு ஸ்டேஜுக்கு மேல நாம் மாத்திக்க வேண்டாமோ? மாத்திக்காம அப்படியே அந்த ரூட்லயே போக ஆரம்பிச்சுட்டா இவாளை சரி பண்றதுக்கு இது ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை பக்தி இருக்கு பாருங்க. இந்த பக்தியே ஜெயின பௌத்த மதங்கள்லாம் வந்து அவளை கன்வின்ஸ் பண்ணி சம்பிரதாயத்துல இருந்து மாத்தி விட்டு அந்த ஜனங்கள்லாம் தடுமாற்றத்தை அடைஞ்சு 100-150 வருஷத்துல பழையபடி அவளுக்கு தோணினபடி
உபாசனா மார்க்கத்தை எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டான். இந்த ஹிந்து மதத்துல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ரெண்டு விஷயம் இங்க. ஒண்ணு வந்து யாரையும் நாம மதமாற்றம் பண்ண மாட்டோம். என் மதத்துக்கு வான்னு நம்ம யாரையும் கூப்பிட மாட்டோம். இந்த ஆடு திருடுறவன் மாதிரி நம்ம கிட்டே இருந்து வந்து திருடின்னு போறான், நம்ம மக்களை கொண்டு போறான் மத்தியில. அது அவனுக்கு தான் நஷ்டம்னு அவனுக்கு தெரியாது. எப்படி நஷ்டம்னு சொல்றேன் கேளுங்க. நீ என் மக்களை தான் மதம் மாற்ற, கொஞ்ச நாள் ஆனா இங்க இருந்து நீ கொண்டு போன மக்கள் என்ன பண்ணுவான்னா உன் தெய்வத்தையே மதம் மாற்றுதுவா. சர்ச்சு முழுக்க செலுவ, துவஜஸ்தம்பம், தேரு, தீபாராதனை, பலிபீட்டம், தூபம், தீபம். என்ன வித்தியாசம்? எனக்கு உனக்கு என்ன வித்தியாசம்? இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி தானே நீ எங்க போன? அப்ப என்ன வித்தியாசம்? இந்த ஜனங்கள் இது என்ன சாஸ்திரோக்தமா பண்ணல, அதான் விஷயம். பொதுவாகவே இப்ப நான் வரத்தே பார்ப்பேன், இந்த ரேஸ் ஓர்ஸுக்கு பாருங்க, மாங்கு மாங்கு மாங்குன்னு நடக்கிறான். குளிச்சுட்டு கார்த்தால வந்து ஒரு 108 பிரதட்சணம் அந்த சாரதாம்பா கோயில் பண்ணணும்னு எந்த புத்திக்காவது தோன்றதா பத்தியில? அதே வாக்கிங் தானே. உள்ள வந்து சாரதாம்பாள் கோயில பண்ணலாம், வாக்கிங்க்கு வாக்கியமா ஆச்சு, பிரதட்சணத்துக்கு பிரதட்சணம். இப்படிதான் போகும். ஜனசிய கிருஷ்ணாதி விமுகஸ்ய தெய்வாத்து அதர்மசீலஸ்ய சுதுக்கிதஸ்ய அனுகிரகாயேக சரந்தி நூனம் பூதானி பவ்யானி ஜனார்தனஸ்யன்னு பாகவத திருத்தீய ஸ்கந்தத்துல சொல்றான். இது மாதிரி பகவானை விட்டு விலகினா பண்ற காரியத்துக்கு ஒன்றும் குறைச்சல் கிடையாது, வியர்த்தமான காரியம் எல்லாம் மௌட்ய பக்தியா போயிடுது, மூட பக்தியா போயிடுது. அந்த ஜனங்களை சரி பண்ணணும். ஞான ஆச்சாரியால் வந்து ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான்னு பிருந்தாவளியில சொல்றேன். நீங்க ஷண்மத ஸ்தாபனாச்சாரியாலா அத்வைத ஸ்தாபனாச்சாரியாலா? ஆதிசங்கரோட சித்தாந்தம் என்ன? அத்வைத ஸ்தாபனாச்சாரியால் தான். ஷண்மார்க்கத்தை ஆச்சாரியால் காமிக்கிறாரே தவிர ஷண்மத ஸ்தாபனாச்சாரியால் கிடையாது. அப்படி இருந்தா அதுல ஒரு ப்ராப்ளமும் வரும். என்னன்னு சொல்றேன், ஆச்சாரியால் ஷண்மதத்தை தான் சொன்னால் அப்படின்னு சொன்னா இப்ப சபரிமலை போறேன், அதுல சேருமா சேராதா? அதுக்கு எங்க பிரமாணம் இருக்கு? சிஷ்டாச்சாரத்துல எல்லாரும் சாஸ்தா குலதெய்வமா உள்ளவா. தமிழ்நாடு முழுக்க எடுத்துட்டா கேரளாவை விட தமிழ்நாட்டுலதான் ஐயனார் கோவில் கூட. இங்கேருந்து போன பழக்கம்தான் அது. இந்திரன் வந்து சீர்காழியில அவன் தான் ஆரம்பிச்சு வச்சது. தாருகாசுரனுக்கு பயந்து தன்னோட பத்னிய கொண்டு ஒழிச்சு வச்சான். அப்ப யார விட்டு பாத்துக்க சொல்லலாம்னு கேட்கும் போது ப்ரஹஸ்பதி சொன்னார், சாஸ்தாட்ட சொல்லு. சம்ரட்சணம் பண்ணினதுனால அவருக்கு சாஸ்தான்னு பேரு. அவர் காப்பாத்தினார்னு இருக்கு. அதுல இருந்து ஆரம்பிச்சது எங்க எல்லா இடத்துலயும் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது வந்தது. அப்ப ஆச்சாரியார் அத்வைதத்தை தான் ஸ்தாபனம் பண்ணினா. இது நம்ம மதத்து. அந்நிய மதத்தோட பிரச்சனையை சொல்றேன். நம்ம மதத்திலேயே இன்னொரு சில விஷயங்களையும் சொல்லிடுறேன். இந்த ஜகத்துக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லும் போது வேதம் சுத்தி விடுற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிடுது. யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த விஷம் விஷந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு. இந்த உலகத்துக்கு காரண வஸ்து எது அப்படின்னு சொல்லும் போது பிரம்மந்தாம் அப்படின்னு சொல்லியிருந்தா கன்ஃபியூஷனே வந்திருக்காது. இது என்ன சொல்றது? வேதம் எதுலேருந்து இந்த உலகம் உண்டாச்சோ, எதுல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கோ, எதுல இந்த உலகம் திருப்பி லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பேருன்னு. பிரம்மத்துல இருந்து இந்த உலகம் உண்டாச்சு, பிரம்மத்துல இந்த உலகம் நிலை பெற்று இருக்கு, பிரம்மத்துல இந்த உலகம் லயமாறதுன்னு சொல்லி இருந்தா இன்னொருத்தர் இதுல வந்து கை வச்சிருக்கவே முடியாது. இப்படி சொன்னதுனால என்ன ஆயிடுச்சு? அவாவா இந்த வேத வாக்கியத்தை தனக்கு பிரமாணமா எடுத்துனுட்டா. சாங்கிய மதமோ தர்க்க சாஸ்திரமோ வியாக்கரண சாஸ்திரமோ பூர்வ மீமாம்சையோ ஜோதிஷ சாஸ்திரமோ இதெல்லாம் எது காரணம்னு சொல்லும் போது தர்க்க சாஸ்திரம் சொல்றது அணுதான் காரணம்ங்கிறது, சர்வ காரண வஸ்து அணுதாங்கிறது. வியாக்கரண சாஸ்திரம் சொல்றது சர்வ காரணம் சப்தம் தாங்கிறது. மீமாம்சா சாஸ்திரம் சொல்றது சர்வ காரணம் கர்மாதாங்கிறது. ஜோதிஷ சாஸ்திரம் சொல்றது சர்வ காரணம்
காலந்தாங்கிறது. சாங்கிய சாஸ்திரம் சொல்றது சர்வகாரணம் பிரகிருதி தாங்கிறது. இதெல்லாம் இல்ல, சர்வகாரணம் பிரம்மம், பிரம்மன் தான் அப்படிங்கிறத நிரூபணம் பண்ணணும். இது நம்ம மதத்துல. வெளி மதங்களை கண்டிச்சாலும் எப்படி கண்டிச்சாலும் சொல்றேன், அது அல்ப மதத்தெல்லாம் விட்டுருங்கோ. நமக்கு ஈக்குவலா ஓரளவு போட்டி போடக்கூடிய தகுதி உள்ள மதம் ரெண்டு மதம் தான். ஒண்ணு பௌத்த மதம், இன்னொன்று ஜெயின மதம். இந்த ரெண்டு எதுவரையில் வருதுன்னா அந்த காரண வஸ்துவை தொடர பிறந்த வருது. அந்த காரண வஸ்து எதுங்கிறதே பௌத்த மதம் சூன்யம்னு சொல்லிட்டு போயிடுது. சமண மதம் அதுக்கு இந்த பக்கமா அந்த பக்கம் புரியல, அஸ்தி நாஸ்தின்னு. சமண மதத்தோட மகா வாக்கியமே அதுதான். இருக்கு இல்லைங்கிறது ஒரு மகா வாக்கியமா. சும்மா நான் சொல்றேன்னு தவிர அதுக்கு 7 வால்யூ புஸ்தகம். இருக்கு இல்லைங்கிறதுக்கு வியாக்கியானமே 7 வால்யூ. அவ்வளவு விசாரம். ஆனா வியர்த்தமான விசாரம். ஆச்சாரியால் ஒரே போட்டுல போட்டுட்டு போறாள். இதெல்லாம் சூன்யம் காரணமா இருக்க முடியாது. ஆச்சாரியால் எப்படி சொல்றாள்னா, அபாவத்திலிருந்து பாவம் வராது, அபாவத்திலிருந்து பாவோத்பத்திங்கிறது ஏற்படாது. எப்படின்னா, முயல் கொம்பு அதுல ஒரு சீப்பு தலைவாரிக்கிறதுக்கு சாஃப்டா இருக்கும். தலையை குத்தவே குத்தாது, மிருதுவா இருக்கும், மசாஜ் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க யாராவது பார்த்துருக்கீங்களா? யாருமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா முயல் கொம்பே கிடையாது. முயல் கொம்புன்னு ஒண்ணு இருந்தாதானே அப்புறம் சீப்பு வர்றதுக்கு. இல்லாத வஸ்துல இருந்து இருக்கிறது எப்படி வரும்? அப்ப ஆச்சாரியாளருக்கு திருஷ்டாந்தம் சொல்றால், ஒரு பாம்பு தரையில ஒரு கயறு, அதை இருட்டுல பாம்பா பார்க்கலாம், கிளிஞ்சல்ல வெள்ளியா பார்க்கலாம், காணல் நீரை அக்னியா பார்க்கலாம். இது மாதிரி திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்லிட்டே போறான். இல்லாதத்திலேருந்து இருப்பு வரவே வராது. அதனால ஒரே போடா அதெல்லாம் கிடையாது. பிரகிருத்தின்னு சொல்ற சாங்கிய மதத்தை எப்படி கண்டனம் பண்றாள்னா, இயற்கை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டா இன்னைக்குன்னு சொல்லலாம். இது எப்படி சொல்றது வேதம்னா, சோகாமயதா பௌஸ்யாம் பிரஜா ஏதி சதபோ தப்பியதா. இந்த இந்த உலகத்தை பிரம்மம் சிருஷ்டிச்சது, பிரம்மத்திலேருந்து இந்த உலகம் உண்டாச்சு. ஆத்மன ஆகாச சம்பூதா, ஆகாஷாத் வாயு, வாயோரக்னி, அக்னேராப, அத்ய பிருத்திவி, பிருத்திவியா ஓஷதய, ஓஷதியோன்னம், அன்னாத் புருஷா அப்படின்னு சொல்றோம். பிரம்மத்திலேருந்து மாய வெளிப்படுறது, அதுல இருந்து அவ்யக்தம், அவ்யக்தம் மாய எல்லாம் ஒண்ணுதான். அதுல இருந்து மகத்தத்துவம், அதுலேருந்து அகங்கார தத்துவம், அதுலேருந்து மனசு, பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், 24 தத்துவங்களை அதை ஒரு செட்டா பிரிக்கலாம். இன்னொரு ரீதியில சொல்லணும்னா, அதுல இருந்து ஆத்மா, அவ்யக்தத்துல இருந்து ஆத்மா வருது, ஆத்மாலேருந்து ஆகாசம் வருது. ஆத்மன ஆகாச சம்பூதா. ஆகாசத்திலேருந்து காற்று, காற்றிலேருந்து நெருப்பு, நெருப்புலேருந்து நீர், நீர்லேருந்து நிலம், நிலத்திலேருந்து ஓஷதிகள், ஓஷதிகள்லேருந்து உயிரினங்கள் அப்படின்னு வர. இது பகவானோட ஒரு திட்டம். இந்த பிளானுக்கு தான் வேதம்னு பேர். வேதம் வேதம்னு சொல்றோம் பத்தியா? வேதம்னாலே பகவானுடைய சங்கல்பம்னு அர்த்தம். எஸ் நிஸ்வசிதம் வேதா அப்படின்னு. இவ்வளவு அழகான சாரதாம்பாள் கோவில், இவ்வளவு பெரிய இடத்துல, இன்னைக்கு கோல்டு மாதிரி உள்ள இடம் இது, ரேஸ் கோர்ஸ்ங்கிறது. இதுல சாரதாம்பாள் கோவில் என்ன தானா வந்துருமா? யாரோ ஒரு பக்தா இடம் கொடுத்து ஆச்சாரியால் சங்கல்பிச்சு அனுகிரகம் பண்ணி இதை கட்டினத்தினாலதானே அப்படி வந்திருக்கு, தானாவே வந்துருத்தா. அது மாதிரி பிரம்மத்தால இந்த உலகம் படைக்கப்பட்டதுன்னா அவ என்ன சொல்றா, இந்த இப்படி ஒரு ஷெட் எல்லாம் பார்த்து இதை ஒருத்தர் கட்டினான்னு சொல்றேன். இதோ ஒரு மரம் இருக்கு, இந்த மரத்துல கிளைகள் இருக்கு, கிளையில இலைகள் இருக்கு, இலையில பூ இருக்கு, பூல காய் இருக்கு. இதெல்லாம் யாராவது கிரியேட் பண்ணலாம்? அது தானாவே தானே வந்தது. அது மாதிரி இந்த பிரபஞ்சம் தானாவே வந்து. அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், தானாவே வந்ததுன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு போயிடுற ஈஸியா.
அந்த மரத்தையே கட் பண்ணி சைஸ் பண்ணி கதவா மாற்றினப்புறம் ஏண்டா அதுல இலை வரலன்னு கேட்டான். அதே மரத்தை அறுத்து டோரா பண்ணினப்புறம் அதுலயே இலை வரல. மரமா இருக்கிறதே இலை தானாவே வந்ததுன்னு சொல்றியோ, துளிர்க்கிறதுன்னு சொல்றியோ, கதவா இருக்கிறதே அதுல ஏன் வரல? அப்ப மரமா இருக்கிறதே அதுல என்ன இருந்தது, கதவா இருக்கிறதே அதுல என்ன இல்லை. சத்து. அந்த சத்தை தான் பரமாத்மான்னு சொல்றோம். உன் தத்சதி நிர்தேசா. அந்த சத்து போனதுதான் மருவி செத்து போயிடுத்துங்கிறோம் நாம். ஒரிஜினலா சத்து போயிடுத்து அப்படிங்கிற வார்த்தை தான். இதெல்லாம் ஆச்சாரியால் பண்ண ஒர்க். வேதாந்த ரீதியா தசோபனிஷத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா, பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா, பகவத்கீதைக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா, சனத் சுஜாதீயத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா ஆச்சாரியால், பிரகரண கிரந்தங்கள் பண்ணியிருக்கா, விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கா. அந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் எடுத்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்தோத்திரம், ஏகப்பட்ட ஸ்தோத்திரம். ஜெகத்குரு கிரந்தமாலான்னு நம்ம பழைய காலத்துல போட்டது. அதை எடுத்து இப்ப ராஜபாளைய ராஜா அவுட் ரீபிரிண்ட் பண்ணிருக்காரு. எனக்கு பழைய பிரிண்டே என்கிட்ட இருக்கு. பழைய அந்த ஞானானந்த பாரதி சுவாமிகளோடதெல்லாம் இருக்கும். பழைய பிரிண்டே என்கிட்ட இருக்கு. ஆச்சாரியாலோட இந்த மாதிரி ஸ்தோத்திரங்கள் முழுக்க அதுல வரும். ஆச்சரியமான ஸ்தோத்திரங்கள். ஸ்தோத்திரம்னா ஆசேத்து ஹிமாச்சலம் பாரத தேசத்துல 3 தடவை யாத்திரை பண்ணியிருக்காள் ஆச்சாரியா. 3 தடவை யாத்திரை பண்ணி சிஷ்யாலோட. ஆச்சாரியால் போகாத க்ஷேத்திரமே கிடையாது. பிரதான க்ஷேத்திரங்கள்லாம் சின்ன சின்ன கோயில விட்டுரும். அங்க பத்ரி கேதார்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த கன்னியாகுமரி பரியந்தம் எல்லாம் ஆச்சாரியாலோட பூஜா விதானம் தான். ஆச்சாரியால் நியமிச்ச பூஜா. திருப்பதியே அப்படிதான், ஸ்ரீரங்கமே அப்படிதான். பின்னாடி ராமானுஜர் வந்து அதை மாத்தினார். ஸ்ரீரங்கமே ஆச்சாரியால். இன்னைக்கும் திருச்செந்தூர்ல ஆச்சாரியால் பூஜை, ராமேஸ்வரத்துல ஆச்சாரியால் நியமிச்சபடிதான் பூஜை. கன்னியாகுமரியில அனந்த பத்மநாப சுவாமி, குருவாயூர், கோகர்ணம், துவாதச ஜோதிர்லிங்கம், திருப்பதி, பன்றிபுரம், பூரி ஜெகநாதம், துவாரகை, பத்ரிநாத், கேதார்நாத், எந்த இடத்த எடுத்தாலும் ஆச்சாரியால். சிதம்பரம், இதெல்லாம் இந்த ஆகமத்திலேயே சேராது. உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இப்ப சாதாரண நம்ம ஊர்ல உள்ள ஈஸ்வரன் கோவில் பூஜை மாதிரி அது கிடையாது. 28 ஆகமத்துல அதெல்லாம் சேராது. அந்த ஆகமப்படி பூஜை கிடையாது. அங்கெல்லாம் ஆச்சாரியால் காண்பிச்ச விசேஷ பூஜா கிரமம் எல்லாம். எல்லாத்துக்கும் அந்த பூஜையை பண்ணி. இல்ல ஒரு ஆச்சரியம் இல்லைன்னா, இங்க உள்ளவனை தூக்கி கொண்டு அங்க போட்டார் பத்ரிநாத்ல. கேரளாக்காராதான் பூஜை. அங்க உள்ளவனை தூக்கி கொண்டு ராமேஸ்வரத்துல போட்டார். மதுரையில ஒரு காலத்துல பூஜை பண்ணது காசிக்காராதான். காசி பிராமணா தான் பூஜை. இந்த மாலிகப்பூர் படையெடுப்பும் போதுதான் அவளெல்லாம் கொண்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் பின்னாடி வந்த பாண்டியராஜா சுத்தி வட்டாரத்துல உள்ளவாளை கூப்பிட்டு சிவாச்சாரியால வச்சுன்னு பூஜையை ஆரம்பிச்சானே தவிர மதுரை பூஜையே அப்படிதான். சிதம்பரத்துல போய் பார்த்தது சிதம்பரம் தீட்சிதால் தனியா உள்ளவா. திருச்செந்தூர்ல போய் பார்த்தேன்னா சுவாமியை தொடரவா வேற, பிரசாதம் கொடுக்கிறவா வேற. போத்தின்னு சொல்லி அவ கேரளாக்காரா. ராமேஸ்வரத்துல போய் பார்த்தேன்னா மகாராஷ்டிராக்காரா அவெல்லாம். இதெல்லாம் ஆச்சாரியால் ஆச்சரியமா பண்ணின ஒரு. இதுல என்ன இருக்குன்னா அத்தனை விஷயம் இருக்கு. இதெல்லாம் பவர் பாயிண்ட் மாதிரி. இதெல்லாம் இந்த இடங்கள்லாம் பவர் பாயிண்ட் மாதிரி. எல்லா பக்தர்களுக்கும் வழிகாட்டா. சில பேர் இன்னைக்கும் பார்த்தேன்னா இந்த சினிமால எல்லாம் ஒரு விஷயம் சொல்லுவா, ABC சென்டர்ம்பா. சில படம் ஏல தான் ஓடும், ஏ சென்டர்ல தான் ஓடும். மணிரத்னம் படம் மாதிரி இருந்தா அவளுக்கு தான் புரியுது, அடுத்து உள்ளவாளுக்கு எல்லாம் புரியாது. சி சென்டர்னு உண்டு. இது மாதிரி ஒரு கிரேடுக்கு புரியும், ஒரு கிரேடுக்கு புரியாது. ஒரு கிரேடுக்கு உபதேசம் பண்ணினா ஒரு கிரேடுக்கு வழி காமிக்கலன்னு கிடையாம விவேக சூடாமணி வேதாந்த பிரகரண கிரந்தத்திலேருந்து ஆரம்பிச்சு பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படின்னு சாதாரண பாமர ஜனங்களுக்கு கூட பகவான் நாமா சொல்லணும். வெறுமன வியர்த்தமா பொழுது போக்க கூடாது. வேதோ நித்தியம் அதீயதாம், நித்திய வேதாத்தியனம் பண்ணினும். அதுல சொல்லப்பட்ட கர்மாக்களை அனுஷ்டானம் பண்ணணும். இதெல்லாம் காண்பிக்கிறதுக்காக ஆச்சாரியார் இந்த அவதார ஸ்லோகத்தை மட்டும் வாசிச்சு விடுறேன். ஏன்னா இன்னைக்கு சங்கர ஜெயந்தி, முக்கியமா வாசிக்கணும் அதை. அதுக்காக
தாம் பந்துதாகம துபஸ்ருத தோஹதார்த்தி ஆதாய துர்லப மனத்யமபூர்வவஸ்து ஆஸ்வாத்ய பந்துஜன தத்வமசௌ ஜஹர்ஷ சாஹந்தகர்பதரணம் खलु दुःख हेतु उक्ष्णा निसर्गध बलेन महीयसा सा स्वात्मानमैक्षत समूढमुपात्त निद्रा संगीयमानमपि गीत विशारदाढ्यैः विद्याधर प्रभृतिभिः विनयोपसयातैः आकर्णयञ्जय जयेति वरं दधाना रक्षेति शब्दमवलोक्य लोकयमादृशेति आकर्णनोत्थितवती पुनरुक्त शब्दं सा विस्मिताखिल शृणोति निरीक्षमाणा लग्ने शुभे शुभयुते शुशुवे कुमारं श्रीपार्वतीव सुखिनी शुभवीक्षिते च जया सती शिवगुरोः निजतुंग संस्थे सूर्ये कुजे रविसुते च गुरौ च केन्द्रे दृष्ट्वा सुतं शिवगुरुः शिववारिदासौ मग्नोऽपि शक्तिमनुसृत्य जलेऽन्यमाक्षीति यश्राणयद्बहु धनं वसुधाश्च गाश्च जन्मोक्त कर्म विधये द्विजपुंगवेभ्यः ஆச்சாரியாளுடைய அவதாரத்தை வித்யாரண்யால் பண்ண சங்கர விஜயம். சங்கர விஜயம் 10 சங்கர விஜயம் இருக்கு. வித்யாரண்யால் பண்ண மாதவீய சங்கர விஜயம்னு பேர் இது. அதுல ஆச்சாரியால் அவதாரம் பண்ணின வைபவத்தை சொல்றார். அவர பரமேஸ்வரனா சங்கரனே வந்து அவதாரம் பண்ணினார். சங்கர சங்கர சாட்சா கைலாசவாசியான பரமேஸ்வரனே வந்து அவதாரம் பண்ணி தன் அன்மாவுக்கு அந்திம காலத்துல வைகுண்ட கதவை திறந்து வச்சு கோபாலனே நேர விமானத்தை எடுத்துன்னு வந்து அம்மா வைஷ்ணு போறா. அம்மா கேட்கறா, திவ்ய சரீரத்தை அடைஞ்ச உடனே ஆச்சாரியால் வந்துட்டா சிருங்கேரியிலேருந்து. பாபிகளுக்கு பகவானை பார்த்து கேட்கிறா ஆரியாம்பாள். உயிர் போற சமயத்துல தரிசனம் கொடுத்த உடனே பாபிகளுக்கு உயிர் போற சமயத்துல உன்னுடைய நாமாவே வாக்குல வராதே, நான் என் புள்ள சங்கரனை தானே கூப்பிட்டேன், சங்கரனை கூப்பிட்டதுக்கு சிவபெருமான் வந்தா கூட சரிங்களா, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ வந்திருக்கியே, என்ன காரணம்னு கேட்கிறாள் பகவான்கிட்ட. அதுக்கு குருவாயூரப்பன் சொன்னான், உங்க பிள்ளையோட உத்தரவு, உங்க பிள்ளையோட உத்தரவு அம்மா. ஆச்சாரியால் பிரார்த்திக்கிறாள். அத ஸ்ரீயா சிருஷ்டோ விஷ்ணு ஸ்திரச்சரண குரு வேத விஷய தியாம் சாட்சி சுத்தோ ஹரி அசுரஹந்தா அப்ஜநயனா கதி சாங்கி சக்ரி விமன வனமாலி ஸ்திரருச்சி சரண்யோ லோகேஷः மமவது கிருஷ்ணோ அக்ஷி விஷய. இது பொதுவா பிரார்த்திச்சா மாதிரி இருக்கும், இங்க கூடமா கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்கணும்னு அர்த்தம். ஆரியாம்பாளுக்கு உங்க புள்ள சொன்னார்னா, அதுக்கு ஆரியாம்பாள் கேட்டா, ஆரியாம்பாளை பொறுத்த பிறந்தும் குழந்தை தானே, என் புள்ளக்கு அத்தனை மகிமையான்னு கேட்டா. அவன் சொன்னான்னு நீங்க வந்து நிக்கிறேலே என் பிள்ளைக்கு அத்தனை மகிமையான்னு. அதுக்கு ஆச்சாரியால் அதுக்கு பகவான் சொன்னான், உங்க அங்கதான் அந்த பதம் சங்கர சங்கர சாட்சா கைலாசவா. உங்க புள்ள சாதாரண புள்ள இல்லம்மா, கைலாசவாசியான பரமேஸ்வரனே. அதுல 100 சுவாரஸ்யத்தை சொல்லிப்படுறேன். நம்ம சந்திரசேகர பாரதி பெரியவாள் சொல்ற விஷயம், அந்த பரமேஸ்வரனுக்கு புருஷ ரூபம் தட்சிணாமூர்த்தி, ஸ்திரீ ரூபம் சாரதாம். அதே பரமேஸ்வரனே புருஷனா இருந்தா தட்சிணாமூர்த்தி, ஸ்திரீயா இருந்தா சாரதாம்பா. ஒரே பரமேஸ்வரன் தான். இந்த சாரதாம்பாலும் பரமேஸ்வரன் தான். அதுக்குதான் சொல்ல வந்தேன், சரஸ்வதியே பரமேஸ்வரனோட அம்சம்தான். வித்யா வித்யா காமஸ்து கிரிஷம் பாகவதன் சொல்றது.
படிப்பு வேணும்னா யார பூஜை பண்ணணும்னா சிவபெருமான தான் பூஜை பண்ணணும். சிவபெருமான பூஜை பண்ணினாதான் படிப்பு வரும். இந்த சரஸ்வதி எல்லா செல்வ படிப்போட தேவதையா இருந்தாலும் சிவபெருமான பூஜை பண்ணினாதான். அதனாலதான் நம்மளுடைய மடத்து சம்பிரதாயத்துல தட்சிணாமூர்த்தி ரொம்ப உபாசனாமூர்த்தி. சாட்சாத்காரத்துல நரசிம்ம பகவான் அது மாதிரி நரசிம்மமூர்த்தி ரொம்ப இஷ்டமான மூர்த்தி. அப்பேற்பட்டதான ஒரு சங்கரனே உங்க புத்திரன் அப்படின்னு சொல்ல வைகுண்டத்துக்கு விமானத்துல ஏறி திவ்ய சரீரத்தோட உட்கார்ந்த உடனே ஆச்சாரியால் வந்தார். நான் எனக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுத்தியேடா சங்கரா, வைகுண்ட கதவை திறந்து வச்சியே அப்படின்னு கேட்ட உடனே அதுக்கு ஆச்சாரியால் சொன்னார், ஒரு அம்மாவுக்கு என்ன பண்ணினா பதிலாகும் அம்மான்னு கேட்டான். அஸ்தாம் தாவதியம் பிரசூதி சமயே உருவார சூழவுய மாத்ரு பஞ்சகம்னு பேரு. 5 ஸ்லோகம் சொல்றான். முக்தாமணிஸ்துவம் நயனே திராஜன்னு, என் முத்தே மணியே அப்படின்னு குழந்தைய கொஞ்சும் போது என் ராஜாவே என் கண்ணே அப்படின்னு தான் கொஞ்சுவா. இப்படி சொன்ன உன்னோட வாயில நான் வரட்டு அரிசியை தானமா நான் போடுறேன். உனக்கு அக்ஷதை கூட நல்ல சாப்பாடு போடலையே, நான் ஒருவேளை சாப்பாடு போடலையே. நீ எத்தனையோ கர்ப்ப காலத்துல சிரமப்பட்டிருப்ப, ஒரு குழந்தைய அடையணும்னு சொன்னா வாங்கோ, அந்த குறை இல்லாத பெடுத்து. நீங்க இல்லைங்கிற குறை இல்லை. எங்கேயோ சோரனூர் போப்பனேன்னாரு என்கிட்ட. சரி 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 சரி, எங்கேயோ போறேன்னு சொன்னார், கேரளா பக்கம் எங்கேயோ போறேன்னு உட்காந்து. ஒரு குழந்தை காலத்துல பிறக்கலன்னா ஆண்கள் அதை சகஜமா கடந்து போயிடுவா, பெண்களால் அதை கடக்க முடியாது. 2 காரணத்தினால. மாத்திரு பாவம் சுவாவமாவே உள்ள இருக்கிறதுனால அந்த பாவத்தை வெளிப்படுத்தினாதான் அந்த ஜென்மா பூர்த்தியாருது. ஒரு கன்னிக்கை, ஒரு பத்னி, ஒரு மாதா, இந்த 3 கேரக்டரா ஸ்திரீகள் இருக்கா. அப்படிங்கிறத அந்த மாத்திரு பாவத்தை வெளிப்படுத்துற மாதிரி புத்திரன் பிறக்கலன்னா என்ன பாடுபடுவா தெரியுமா? முந்தி தவங்கடந்து 300 நாள் சுமந்து அந்திபகலாய் சிவனை ஆதரித்து பையனென்ற போதே பரிந்தெடுத்து கனகமுலை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனி பட்டினத்தார். பட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் அவ்வளோ கஷ்டப்படுவா. போகாத கோவில் கிடையாது, ஏறாத மரம் கிடையாது, கோவில் சுத்தாத மரம் கிடையாது, இறங்காத குளம் கிடையாது. என்ன பண்ண சொன்னாலும் பண்ணுவா. கர்ப்பம் ஏற்பட்டு கொடுத்துனா என்ன, அது சுகமா என்ன? 3 மாசம் ஒன்ன வாயில வைக்க முடியாது மசக்கேன்னு. அதுக்கப்புறம் பசியோ பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிடலாம்னா இது உள்ள உருள ஆரம்பிச்சிடும். அம்மா முழிச்சு இருக்கிற சமயத்துல வயத்துல தூங்கும். அம்மா தூங்க போலாம்ங்கிறதே உள்ள அது முழிச்சுடும். குழந்தை கை காலை வச்சுன்னு ஒரு சாதாரண கேஸ் உருண்டாலே நமக்கு பிராணம் போற மாதிரி இருக்கு, ஒரு காத்து உருண்டாலே பிராணம் போற மாதிரி இருக்கு. குழந்தை உருண்டா எப்படி இருக்கும்? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சனியனை பாடாப்படுத்துறதுன்னு அம்மா நினைச்சிருப்பாளா? இந்த குழந்தை இதோ கால் படுறது, இங்க படுறது, இதை தொடறது, என்னை தொடறது அப்படின்னு. அதனாலதான் குழந்தைக்கு அம்மாவுக்கு அறிமுகமே அவசியம் கிடையாது. மற்ற எல்லாரையும் குழந்தைக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த தாயாருக்கும் குழந்தைக்கும் உள்ள அந்த கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க, அது நீங்க ஏற்படுத்தவே வேண்டாம், அது இயற்கையாவே உள்ள விஷயம். இதெல்லாம் பண்ணினியம்மா, எத்தனையோ கஷ்டப்பட்டீங்க, இதுக்கு பதில் நான் என்ன பண்ணினேன் பெருசா? அந்த வைகுண்டத்தை திறந்து வச்சது பெரிய விஷயமா அப்படின்னு ஆச்சாரியால் ஈஸியா சொல்லிட்டா. ஆச்சாரியால் அந்த நியமத்தையும் மீறி அம்மாவுக்கு பண்றா. சன்னியாசிகளுக்குன்னு ஒரு நியமம் உண்டு, அதை மீறி ஆச்சாரியால் அம்மாவுக்கு பண்ணணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆச்சாரியால் 16 வருஷம், அதுக்கு முன்னாடி ஆச்சாரியால் காசியில இருந்து இந்த பாஷ்யங்கள்லாம் பண்ணினார். வியாசாச்சாரியால் சொன்னாலுங்கிறதுக்காக 16 வருஷம் சஞ்சாரம் பண்ணினார். அப்படி சஞ்சாரம், அந்த சரசவாணின்னு மண்டல விஸ்வரோட சம்சாரம், அவள் சரஸ்வதி. அவள் மண்டல விஸ்வரர் ஜெயிச்சு அவர் தோக்க போறாங்கிற சமயத்துல சரசவாணி வாதத்துக்கு வரா உள்ள. அர்த்தோவா ஏஷ ஆத்மனோ எத்பத்னின்னு, எனக்கு இவரோட தானே போட்டி, உனக்கு என்ன சம்பந்தம்னு கேட்க முடியாது. ஏன்னா புருஷனோட சரிபாதி உடம்பு பத்னிங்கிறது. அதனால எனக்கு அதுல உரிமை உண்டுன்னு உட்காந்துக்கிறா. எங்க அம்மா சொன்னான்னு ஒரு விஷயத்த சொல்றாங்க.
அப்போ ஒரு கேள்வி அவ கேட்கும் போது சர்வஜத்துவத்தை நீங்க அடைய முடியாது, ஏன்னா உங்களுக்கு காமசுகம்னா என்னன்னு தெரியாது அப்படிங்கிற கேள்வி வரத்து. ஆச்சாரியா ஒரு குகையில போய் தன் சரீரத்தை விட்டுட்டு பரகாய பிரவேசம் பண்ணி ஒரு ராஜா இறந்து போயிருக்கான், அவன் காமியா உள்ளவன், உடம்புல போய் 1 மாசம் இருந்து அந்த விஷயத்தை பண்ணின்னு திரும்பி வந்த உடனே சரஸ்வதி தேவி ஒத்துனுட்டா. சரஸ்வதி தேவி ஒத்துனுட்ட உடனே வேஷம் கலைஞ்சாச்சு, மேல கிளம்பிட்டா. ஆச்சாரியால் நிறுத்திட்டா தபஸுனால சரஸ்வதியை. சில பேர் இதுல வனதுருக்கு எல்லாம் சொல்லுவா, மந்திர பிரயோகம் எல்லாம் பண்ணினான், இதெல்லாம் அவளுக்கு பேசிக்கிறது. ஆச்சாரியாளுக்கு புதுசா இன்னும் அவலம்பிச்சா நிறுத்தணும், பரமேஸ்வரன் இல்லையா, நிறுத்திட்டாள் ஆச்சாரியா. அப்ப சரஸ்வதி சொன்னா, இப்ப விட்டுருங்கோ, நீங்க கூப்பிடறதே நான் வரேன். இப்படி விட்டுட்டு அந்தர்தானமான உடனே சிங்கேரிக்கு வந்த உடனே ஆச்சாரியால் என்ன பண்ணான்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க யந்திரம் போட்டா. யந்திரம் தான் ஆச்சாரியால் போட்டது. பின்னாடி வந்த வித்யாரண்யால் தான் அதுல சிலா பிரதிஷ்டம் பண்ணினது. அதுக்கப்புறம் அபிநவ நிருசிம்ம பாரதி பெரிவாள் தான் அதை கோவிலா எடுத்து கட்டினது. இதெல்லாம் இந்த சிங்கேரிய மகாத்மியத்திலேயே இருக்கு. ஆச்சாரியாளுடைய ஒரு அந்த நேர் கட்டளைக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கும் சாரதாம்பாளா பிரகாசிக்கிறார். இது மாதிரி ஆச்சாரியால் அத்தனை ஒர்க். ஹிந்து மதத்துல இன்னைக்கு ஹிந்து மதம் இருக்குன்னா 2 பேர் தான் அதுக்கு முக்கிய காரணமே. ஒண்ணு வியாசர், இன்னொன்னு ஆதிசங்கரன். இவா இல்லைன்னா கிடையவே கிடையாது. மற்ற ஆச்சாரியாலாம் இவாளை ஃபாலோ பண்றவாதான். இந்த விசிஷ்டா துவைதம் துவைதங்கள்லாம் நீங்க பெருசா பேசலாம். இங்க ஒரு பாதையே இல்லாத இடத்துல உடைச்சு பாதையை போடுறது, ஃபர்ஸ்ட் போடுறதுதான் கஷ்டம். அதுக்கு மேல நீங்க 2 ட்ராக் வேணாலும் போட்டுக்கலாம், 4 ட்ராக் வேணாலும் போட்டுக்கலாம். முதல்ல பாதை போடுறது எவ்வளவு கஷ்டம். அது மாதிரி இந்த சாஸ்திரமாகிற காட்டுல கரெக்டான பாதைய முடிச்ச அவிழ்த்து பிரம்மசூத்திரங்கள்லாம் அவிழ்த்துற முடியுமா? முடிச்ச பகவத்கீதைக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிட முடியுமா? உபனிஷத்துக்கெல்லாம் வியாக்கியானம் பண்ணிட முடியுமா? இதுக்கெல்லாம் ஆச்சாரியால் பண்ணினா பின்னாடி வந்து அதுல இருந்து எடுத்துனா அவாவா ஒரு சுவாபிப்பிராயமா இன்னொன்னு சேர்த்துட்டு இதுவா இருக்கும் அதுவா இருக்கும்னு சொன்னா அதெல்லாம் எல்லாமே ராசிக்கம். ஆனா ஆச்சாரியால மறந்துட முடியாது. ஆனா அது ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே மதாச்சாரியால் மத்வாச்சாரியாலும் சரி ராமானுஜரும் சரி நம்ம ஆச்சாரியால எந்த இடத்துலயுமே கண்டனம் பண்ணினது கிடையாது. அதான் அது உள்ள சுவாரஸ்யம். இவ எதிர்க்கவே இல்லை. ஏன்னா அவளுக்கு தெரியும், அவளுக்கு எல்லாமே தெரியும். ஆதிசங்கரர் இல்லைன்னா இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது அவளுக்கு எல்லாமே தெரியும். அப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியமான அவதாரம். குழந்தைகளுக்கெல்லாம் அதை சொல்லணும். சங்கர ஜெயந்தி, வியாச ஜெயந்தி, வியாச பௌர்ணிமா இதெல்லாம் அவசியம் கொண்டாடணும். ராமநவமி கோகுலாஷ்டமி எப்படி கொண்டாடுறோமோ அது மாதிரி இதை கொண்டாடி ஆச்சாரியாளுக்கு நாம் கிருதஜதையை தெரிவிச்சுக்கணும். இல்லைன்னா நாய் நரி பன்னி மாதிரி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. உலகத்துல எத்தனையோ மிருகங்கள் இருக்கு. அது மாதிரி இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இருக்கா பாருங்க, மேல மேல கண்டுபிடிச்சுட்டே போறான். அதை என்ன பண்ண போற? அதுதான் இந்த கேள்வியை ரெனால்ட் ரீகன் கேட்டா. இவ்வளவு பெரிய ரிசர்ச்ல போயிட்டே இருக்கலே, உங்களோட எண்டு எதுன்னு கேட்டான். ஏதாவது பதில் சொல்லுங்க பாப்பா யாராவது. என்ன மேல மேல மனசோட ஒரு அலைபாயிர தன்மை ஜாஸ்தியா தானே போறது. நம்ம சாஸ்திரம் யோகா சித்தவிருத்தி நிரோதாங்கிறது. யோகாபியாச யோகம்ங்கிற சப்தத்துக்கே மனசை அடக்கிறதுன்னு அர்த்தம். அதுக்கு வழி சொல்றது வெஸ்டர்ன் கல்ச்சர்லாம். மனசை பறக்கிறதுக்கு வழி சொல்றது. பறக்கிறது மிருகத்துக்கு தான் பறக்கிறது. நாய்க்கு பாருங்க கொஞ்சம் படுத்துட்டே இருக்கும் நம்ம மாத்து வாசல்ல, நம்ம தெருவில் திடீர்னு ஏந்து பக்கத்துல இருக்கு போயிட்டு வந்து திரும்பி படுத்துக்கும். என்னமோ வெச்ச சாமான மறந்தா மாதிரி. இந்த கொங்கு நாட்டுலதான் ஒரு வச்சனம் சொல்லுவா, நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஒரு ஜோலியும் இல்லைம்பா. நாய்க்கு நிக்கிறதுக்கு நேரமே இல்லை, அவ்வளோ டைட்டா இருக்கு, ஒரு ஜோலியும் கிடையாது. அது மாதிரி நம்ம வாழ்க்கையில ஒரு ஜோலியும் இல்லாம வியர்த்தமா 50 வருஷம் 60 வருஷம் அங்க போய் இங்க போய் அத்தை பண்றேன் இதை பண்றேன்னு திரும்பி பார்த்தா ஆத்துல என்ன மிச்சம்னா பிளாஸ்டிக் வாளியும் மக்குன்னு மிச்சம். வேற என்ன புதுசா பண்ணியிருக்கோம்? நாம என்ன சம்பாதிச்சோம்? எத்தனை தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணினோம், எத்தனை க்ஷேத்திரத்தை ஸ்நானம் பண்ணினோம், எத்தனை கிரந்தங்களை வாசிச்சோம், எத்தனை பாராயணம் பண்ணினோம்.
ஏதாவது ஒன்னாவது என்ன மந்திரத்தை சித்தி பண்ணினோம். இதெல்லாம் வேண்டாமா? எத்தனை பேருக்கு ஒரு குழந்தைய முழுசா படிக்க வச்சோமா, ஒரு குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தோமா, ஒரு குழந்தை யாருக்கா வைத்தியத்துக்கு உபகாரம் பண்ணினோமா, சுயநலம் இல்லாம ஏதாவது ஒரு காரியம் பண்ணிருக்கோமா நாம? இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்றா, இதெல்லாம் பண்ணணுங்கிறா. இப்படி எல்லாத்துக்கும் சமஸ்த பேருக்கும் வழி காமிச்சதுனாலதான் ஜெகத்குருன்னு பேர். இது எல்லாருக்கும் இந்த பட்டம் வந்துடாது, ஆச்சாரியாளுக்கு மட்டும்தான். எல்லாருக்கும் வழி காமிச்ச ஆச்சாரியாளுடைய ஜென்ம தினம் இன்னைக்கு. இந்த ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கிருப்பையினால பக்தி ஞான வைராக்கியம் சித்திச்சு ஆச்சாரியால் காண்பிச்ச பாதையில போய் ஆச்சாரியாளுடைய ஸ்வரூபமான, இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, எந்த மதமுமே உயர்ந்த மதம் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் அரசியல் ஓட்டுக்கு பேசிட்டு போற வார்த்தை. இதுக்கு சமானமா ஒரு மதமுமே கிடையாது. அவனெல்லாம் நீங்க பில்ட் பண்ணி எலக்ட் பண்ணி தூக்கி வைக்கிறவா. ஹிந்து மதத்துல இன்னி பரியந்தம் ஆச்சாரியால் பண்ணின அந்த தர்மங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ற மாதிரி ஆச்சாரிய பரம்பரையை ஏற்படுத்தி வச்சிருக்கா. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது ஓட்டு போட்டு எலெக்ஷன் பண்ணி எலெக்ஷன்ல வர பரம்பரை இல்ல. அபிநவ வித்யாதீத பாரதி பெரிவாள நரசிம்ம பாரதி பெரிவாளை பார்த்தா அவர் தான் பரமேஸ்வரனும். அதுக்கப்புறம் சந்திரசேகர பரத் பெரிவாளை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். எனக்கு ரொம்ப இஷ்டம் அவர் தான். அதுக்கப்புறம் மகா சன்னிதானம் வித்யாதீர்த்தம் அவர் பெருசா இருக்கும். இப்ப இருக்கிற மகா சன்னிதானம் அதை விட, அதை தாண்டி நம்மளுடைய சன்னிதானம் வந்திருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரையும் பார்க்கறதே இவர் தான் பரமேஸ்வரனோ இவர் தான் பரமேஸ்வரனோ அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த ஆச்சாரிய பரம்பரை வரது பத்தேல. இது ஆச்சாரியாலோட தபஸ், ஆதிசங்கரோட தபஸ். அந்த ஆச்சாரியால்கிட்ட போய் நாம சரணம் அடையறதை தவிர தனியா நாம் கரையேறதுக்கு என்ன வேணும் நமக்கு? பவசங்கர தேசிகமே சரணம். பலாம்பிகேஷ வைத்யேஷ பவரோக ஹரேதி ச ஜபேன்னாமத்ரயம் நித்யம் மகாரோக நிவாரணம். மகாதேவ 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 மகாதேவ. ரொம்ப எங்க குடும்பத்துக்கு ரொம்ப பரிச்சயமான குடும்பம் ஆனந்தவா. தாத்தா வினி சுப்பராவ்னு இந்த 75 வருஷ ராமநவமியில ஒரு 25-30 வருஷ ராமநவமி எங்காத்துக்காரா தான் கதை சொல்லியிருப்போம். திரும்ப திரும்ப நாராயண தீட்சிதர், அனந்தராம தீட்சிதர், பாபு தீட்சிதர், ராம தீட்சிதர், நான் கேசவதி, இப்படி வரிசையா மாத்தி மாத்தி வந்துட்டே இருப்போம். சாதாரணமா சொன்னேன், ஒரு 4 நாள் முன்னாடிதான் நான் ஏற்கனவே இந்த பேரூர்ல சங்கர ஜெயந்தி நடக்கிறது, அதுக்கு வரதா ஒரு 2 மாசம் முன்னாடியா புக் பண்ணிட்டா. இது மாதிரி வரப்போறேன் ஆனந்தன். இப்பதானே நான் பேசினேன் அவர்கிட்ட. இருந்தாலும் நீங்க வந்துருங்கோ, வந்து கார்த்தால சங்கர அவதாரத்தை. ஆமா ஆமா, அவர் இப்ப மேல 10:30 மணிக்கு மேல அபிஷேக ஆராதனை முடிஞ்சுட்டு 10:30 மணிக்கு மேல சொல்ல போறாரு அவர். நீங்க அதனாலதான் நான் அவதார கட்டத்தை பாராயணம் பண்ணிடுறேன்னு பண்ணினது. நம்ம ஆச்சாரிய மடத்துல எல்லாமே பண்ணுவாது. அது மாதிரி இந்த பாராயணம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னு நீங்க அவசியம் வரணும்னு சொல்லி, எனக்கும் அது ஒரு பெரிய பாக்கியம். ஆச்சாரியாளுடைய ஹஸ்தத்தினால ஸ்தாபிக்கப்பட்டதான சாரதாம்பாள் ஆதிசங்கரர். எங்க போனாலும் இந்த முருகர் கூட இருக்கார். நார்மலா அந்த ரத்னகர்ப கணபதி, சாரதாம்பாள், ஆச்சாரியா எந்த இடத்துல போனாலும் இந்த திரிமூர்த்தியா இவாதான் இருப்பா. நம்மளுடைய ஒரு ட்ரெடிஷனலா ஒரு ஆச்சரியமான ஒரு உபாசனா மார்க்கம் அது. அதுல நம்ம சிருங்கேரி சாரதாம்பாள் கோவில்ல சொல்லக்கூடிய பாக்கியம் கிடைச்சது. வந்திருக்கிற அத்தனை பக்தருக்கும் ஆச்சாரியாளுடைய சாரதாம்பாளுடைய அனுகிரகம், சாரதாம்பாள் ஸ்வரூபிணியான இப்பதானே சொன்னேன்னா, ஆச்சாரியால் வேற இல்லை, சாரதாம்பாள் வேற இல்லை அப்படின்னு. அந்த ஆச்சாரியாளுடைய பரிபூர்ண கிருபையும் கிடைக்கணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன். நம பார்வதி பதயே ஆஞ்சநேய மூர்த்திக்கு. பெரிய பாக்கியம். க்ஷேமமா இருக்கு. ஆயுः கீர்த்திம் பிரஜான் ததுः. மதவ்யோ சாநீதே ஏகதா பிரம்மண உபஹரதி யஜமான ஆயுஸ்தேஜோ ததாதி.
வரேன் வரேன், வந்துட்டேன் வந்துட்டேன். பையில வைமா, நீ வை. நடக்கிறத. ஓ சரி. சோஹோர், ஆமா. சரி சரி, ஒண்ணு பார்த்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அங்கதான் ஆரம்பிச்சு வச்சது அதை. அது ஒருத்தர் தான் இருந்தார் ஜெய்மினி சாமால, ஜெய்மினி சாமான்னு. நம்ம அங்க ஆமா பார்த்தோம் பார்த்தோம். ஆமா எடுத்துரு.